Welcome to The Short Truth, unveiling history, one short video at a time. இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் ஒரு கேள்வியுடன் வாழ்கிறோம். நான் ஏன் பிறந்தேன்? இந்த வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் என்ன? பணம் சம்பாதிப்பதற்கா? புகழ் பெறுவதற்கா? அல்லது குடும்பத்தை உருவாக்குவதற்கா? ஒரு நாள் போர்க்களத்தின் நடுவில் நின்று கொண்டிருந்த அர்ஜுனனுக்கும் இதே குழப்பம் வந்தது. அவனது கைகள் நடுங்கின, மனம் உடைந்தது. அந்த நேரத்தில் அவனுக்கு வழிகாட்டியவர் கிருஷ்ணர். இன்று நாம் கேட்கப் போவது கிருஷ்ணர் கூறும் வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் என்ன? பார்ட் 1. வாழ்க்கை ஒரு போர்க்களம். வாழ்க்கை எளிதல்ல, அது ஒரு குருக்ஷேத்திரம். நம் மனதுக்குள் தினமும் ஒரு போர் நடக்கிறது. ஆசைகள் ஒரு பக்கம், பயம் ஒரு பக்கம், கடமை ஒரு பக்கம், சோகம் ஒரு பக்கம். அர்ஜுனன் சொன்னான், எனக்கு இந்த போரில் வெற்றி வேண்டாம், நான் விலகுகிறேன். அப்போது கிருஷ்ணர் சிரித்தார். நீ போரிட விரும்பவில்லை என்றாலும் வாழ்க்கை உன்னை போரிட வைக்கும். நம்முடைய முதல் பாடம், வாழ்க்கையின் நோக்கம் ஓடுவதல்ல. வாழ்க்கையின் நோக்கம் உன் கடமையை புரிந்து அதை நிறைவேற்றுவது. பார்ட் 2. நான் யார்? கிருஷ்ணர் ஒரு பெரிய உண்மையைச் சொன்னார். உடல் மாறும், ஆன்மா மாறாது. நாம் நம்மை எதன் மூலம் அடையாளப்படுத்திக் கொள்கிறோம்? என் வேலை, என் சம்பளம், என் குடும்பம், என் சமூக நிலை. ஆனால் இவை எல்லாம் தற்காலிகம். உடல் முதிர்கிறது, சம்பளம் மாறுகிறது, நிலை மாறுகிறது. ஆனால் உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த சாட்சி, அது எப்போதும் மாறவில்லை. அதுதான் ஆன்மா. வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் உன் உண்மையான அடையாளத்தை கண்டறிதல். பார்ட் 3. கர்மயோகம். கிருஷ்ணரின் மிகப்பெரிய போதனை, உன் செயலைச் செய், பலனை பற்றி கவலைப்படாதே. இதன் அர்த்தம் என்ன? நாம் வேலை செய்யும்போது நாம் பயத்தால் வேலை செய்கிறோம். வெற்றி கிடைக்குமா? மற்றவர்கள் என்ன சொல்வார்கள்? தோல்வியடைந்தால் என்ன ஆகும்? இந்த பயம்தான் நம்மை கட்டி வைக்கிறது. கிருஷ்ணர் சொல்கிறார், நீ செயலில் முழுமையாக இரு. பலன் குறித்து சிந்தனை தேவையில்லை. பலனை பற்றிய பற்றை விட்டால் உன் மனம் சுதந்திரமடையும். அதுதான் கர்மயோகம். பார்ட் 4. தர்மம். ஒவ்வொருவருக்கும் ஒரு தர்மம் உள்ளது. தந்தையாக ஒரு தர்மம், மகனாக ஒரு தர்மம், நண்பராக ஒரு தர்மம், மனிதராக ஒரு தர்மம். கிருஷ்ணர் சொல்கிறார், சிறந்த வாழ்க்கை என்பது உன் தர்மத்தை உணர்ந்து அதை வாழ்வது. எது சரி என்று தெரிந்தும் செய்யாமல் இருப்பது, அதுவே வாழ்க்கையின் வீண். தர்மம் காக்கும். பார்ட் 5. சரணாகதி. அனைத்து போதனைகளின் இறுதியில் கிருஷ்ணர் கூறியது, என்னை சரணடை. இதன் அர்த்தம், உன் அகங்காரத்தை விடு, உன் கட்டுப்பாட்டை விடு, உன் பயத்தை விடு. நாம் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயற்சிக்கிறோம், ஆனால் வாழ்க்கை எப்போதும் நம் திட்டப்படி செல்லாது. சரணாகதி என்பது தோல்வி அல்ல, அது உள்ளமைதி. வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் பணமல்ல, புகழல்ல, அதிகாரமல்ல. வாழ்க்கையின் நோக்கம் உள்ளே விழித்தெழுதல். நீ ஆன்மா என்பதை உணர்தல், உன் தர்மத்தை வாழ்தல், பற்றில்லாமல் செயல்புரிதல், இறைவனை நம்புதல். அப்போது வாழ்க்கை ஒரு சுமையல்ல, அது ஒரு பயணம். நீயே உன் வாழ்க்கையின் அர்ஜுனன். உன் உள்ளத்திலிருக்கும் கிருஷ்ணனை கேள், அவர் உன்னை வழிநடத்துவார். இந்த வீடியோ உங்கள் மனதில் சிறிதளவு மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தால், இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்கள். ஆன்மீக தேடலில் இருப்பவர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் கிருஷ்ணரின் ஆழமான வாழ்க்கை ஞானத்தை கேட்ட சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.